இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் குயானை காமிக்கிறாங்க. அவன் பெரிய பிஸ்னஸ் மேன். அவனோட லைஃப்பில் அவன் வந்துட்டு பல சாதனைகள் படைச்சிட்டான். இப்போ 500 மில்லியன் அவன்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பற்றி அங்கே நிறைய நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. இவன் தான் நம்மளோட ஹீரோ. பட் அவன் வந்துட்டு அங்கே உள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சார் இப்படி மேடம் வந்துட்டு உங்களுக்காக மேரேஜுக்கு வந்து பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்ரீவை தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அங்கே ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. சரி நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணணும் பாஸ் அப்படின்ற சொன்னதுமே சரி நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜீவையை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் கால் பண்ணிவிட்டு இப்படி வந்து உனக்கு பையன் பார்த்தாச்சு, ஹூயான் தான் அதுன்னு சொன்னதும் நீங்கள் எப்படி என் பேச்சை கேட்காம நீங்கள் வந்துட்டு நீங்களா பார்ப்பீங்கன்னு சொன்னதுமே இது உன்னோட தாத்தாவோட முடிவு அப்படின்றதாங்க சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவரோட ஆசையை நீ நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லியான் செட் அங்கே உள்ள ஒரு பொண்ணு வருடா, சிஸ்டர் நீங்கள் இந்த காம்படிஷனில் வின் பண்ணி இந்த ட்ராஃபி நீங்கள் தான் வாங்கினீங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதை கொடுக்குறீங்களா, உங்கள்கிட்ட தான் நிறையா இருக்கேன்னு சொன்னதும் இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்சது, உனக்கையும் கொடுக்கணும் முத குடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை போட்டால் அங்கே கீழே அது வந்து விழுந்து உடஞ்சி போய் அவளுக்கு அடிபட்டுது. அப்போ அங்கே லீ அதுக்கப்புறம் யான் சொல்லிட்டு அங்கே 2 பசங்க வராங்க. அங்கே அவகிட்ட உன்ட்ட தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட வந்துட்டு இருக்கே பொருள் எல்லாமே, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இன்னமே அந்த பொருள்கிட்ட போய் போர்ஸ் பண்ணிட்டு இருக்க, கொடுத்தா என்ன உன்ட்ட காசாக இல்லைன்னு சொன்னதும் ஏன் இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்ச பலன் நான் ஏன் இவளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னதும் அப்பயுமே அவளை கண்டுக்காமல் நம்ம அந்த லியாவை தான் அவங்க 2 பேருமே சேர்ந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அவளுக்கு என்னமோ அடிப்படவே இல்லை, பட் என்னமோ அவளுக்கு அடி விழுந்த மாதிரி வா உன்னை நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவா, ரூமுக்கு கூட்டிகிட்டு போகவான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அங்கே கொடுக்கவுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எப்படி இருந்துச்சு என்னோடய லைஃப் இப்படி மாறிப்போச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவன் வந்துட்டு தனக்கு தானே அங்கே வந்துட்டு பாவம் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. வந்துட்டு நீ எப்படி அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி நடக்கலாம், அவள் பாவம் சின்ன பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு இவங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயினை திட்டிட்டு அவளோட பர்த்டேக்காக அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு பொக்கே எல்லாமே கொண்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவளை பார்த்தா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே அவளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்க போல் அந்த ஃப்ளார் வார்டு அடித்தாலே அவளுக்கு சேராது. ஸோ அவளுக்கு திடீர்னு அங்கே வந்துட்டு மூச்சு திணறல் ஆரம்பித்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்படின்னா இங்கே ஃப்ளார்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் மெடிசன் எடுக்கிறதுக்காக அங்கே போயிட்டுருக்கா. அங்கே அந்த சைடில் தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்சிட்ருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அங்கே வந்து மூச்சு விட முடியாமல் சிரமமாக இருந்தாலுமே அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோயின் வேகமாக மெடிசன் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டு அவன் வந்து ஸ்ப்ரே அங்கே அடிச்சிட்ருக்கா. அப்பயுமே இடியட் மாதிரி எதுக்காக இப்போ வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து கெடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கேவலமாக மாறி போயிருக்கீங்க, எனக்கு ஃப்ளார்லாம் அலர்ஜின்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நான் உட முடியாமல் இருக்கிறத விட உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சா அப்படின்ற சைட் அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே இவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இவன் உடனே அங்கே வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என் காலையில் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு அவங்க 2 பேருமே அவளை தான் கேர் பண்ணிட்டு வா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க வாசி. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே கண்டுக்கவே மாட்டாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு டோட்டலாக மனசே உடஞ்சி போயிடுது. என்னால் நம்பவே முடியல இவங்க இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறா. குட்டி பாப்பாவை இருக்கும்போது அந்த ஆன்ட்டி வந்துட்டு என் பையன் கூட வந்துட்டு நீ இருக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவ தான் வந்துட்டு ஸ்ரீவை அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 2 பசங்களுமே அவட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பேசிட்டு இப்போ வரைக்குமே ஒன்றா சேர்ந்து இருந்திருக்காங்க. அவளுக்கு வந்துட்டு ஃபுட் எல்லாமே சமைச்சு கொடுத்து அங்கே ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு உல்ட்டாக வந்துட்டு இப்போ வந்து அவங்க டோட்டலாக வந்து இவ வந்ததுமே மாறி போய் நம்ம ஹீரோயினை கண்டுக்காமல் இருக்கவுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்துடுறான். எப்படி இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு அவனுக்கும் அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னப்பா உன் கூட சேர்ந்து 2 பேர் இருந்துட்டு இருந்தாங்களே அவங்கள நீ ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கியா, இங்கே இத்தனை வருஷமாக இருந்துட்டே அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அவங்கள பிடிக்காம இருந்தால் எனக்கு ஓகே தான்ற மாதிரி அவனுக்கு இருக்குது. சரி ஓகே நீ வந்துட்டு இன்னுமே இதே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்லாட்டி வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ வரதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே நான் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறா. கிளம்பிட்டு இருந்தா அவங்க 2 பேருமே என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அம்மாவிலேருந்து எல்லாருமே என்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு யாருமே வந்துட்டு பிடிக்கல, நீயா தான் உடல் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. பட் ஹீரோயினுக்கு நீ யார் கூட வேணாலும் போய் இரு, எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே அங்கே டிலீட் பண்ணி விட்றா.
அவளங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எதையுமே அங்கே காணோம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அவள் எங்கே போனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே அங்கே வந்து புரிய மாட்டுது. அந்த சின்ன வயசு ஃபோட்டோலாம் அவள் வந்துட்டு கிழிச்சு எறிஞ்சிருக்கா. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, என்ன நடந்துட்டுருக்கு? அவள் வந்துட்டு நம்மளை விட்டுட்டு இங்கேருந்து போயிருக்கா. நம்மளுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அங்கே கால் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. மெசேஜ் எல்லாம் இவன் பண்ணி பார்க்குறான். பட் அவள் வந்துட்டு எதுவுமே அங்கே வந்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டா. அம்மா அவள் எங்கே போனான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டா அவ்வளோதான் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் வந்துட்டு போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணவான்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம், நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், அந்த பார்ட்டி இருக்காங்க போங்க, நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பார்ட்டி வேறு எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோவோட மேரேஜ் பார்ட்டி தான். அப்போ அங்கே அவளையுமே சேர்த்து அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போகும்போது, என்னப்பா இவ்வளோ பெரிய லக்ஸுரியான வீடு கார்ஸ் எல்லாம் இருக்கேன்னு சொன்னது. உங்க வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரன், பட் ரொம்ப அரகண்டான ஒரு பர்சன். அவன்கிட்ட யாருமே வந்து இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக பேசினதே கிடையாது அப்படின்ற விஷயத்தில் அவங்க சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, மிஸ்டர் கோ வந்து மேரேஜ் பண்ண போகிற பொண்ணு வந்துட்டு ரொம்பவே லக்கி தான் அப்படின்ற சொல்லிட்டு இருந்ததும், அப்படிலாம் நீ நினைக்கிற வேலை ஒன்றும் கிடையாது, காசு இருந்தால் லக்கி ஆயிடுவாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கா, உள்ளெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னதும், எதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னதும், வெட்டிங் நடக்க போகுது, இன்விடேஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும், இல்லைனா போக முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இன்விடேஷன் வந்து 2 மில்லியன் ஆகும்னு சொன்னதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் காரில் போகிறத பார்த்துட்டு, இங்கே பாருங்களேன் இவ என்ன காரில் போயிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. உள்ளே போய் நம்ம வந்துட்டு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்துட்டு கூ கூட சேர்ந்து இவளுக்கு என்ன வந்துட்டு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரியலை. கூ மாதிரி ஒரு டெவிலான பர்சன்ட்டு இவளுக்கு என்ன பேச்சு, இவ வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து நார்மலான ஒரு லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரியாமல் இருக்கும்போது அவள் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகி போயிட்டு, இங்கே பாருங்களேன் மேரேஜே அவள் தான் பண்ணிக்க போகிறா அவர் கூட சேர்ந்துன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்ப பெரிய வந்துட்டு தலையில் இழி விழுந்த மாதிரி ஆயிடுது. 2 பேருமே ஓடி போய் எதை ஸ்டாப் பண்ண போனதுமே, அப்பாவை நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் அமைதியாக இருங்க, நீங்கள் வந்துட்டு இப்படி அவ்வளோ போய் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிராதான்னு சொன்னதும், நீ வந்துட்டு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு 2 பேருமே இவளங்க கழட்டி விட்டுட்டு அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, நீங்கள் என்ன அவங்களோட மேரேஜை வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டுருக்கீங்களா, மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொன்னதுமே, போய் பிரைடிட்ட பேசணும் அப்படின்ற சொன்னதுமே, பிரைடிட்ட போய் உங்களுக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோட்ட சாரி சொல்கிறா, இப்படி வந்துட்டு அவங்க தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னால் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயே வந்துட்டு கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் சமாதானப்படுத்துகிறான். சார் நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்டதுமே, உங்களுக்கு எனக்கு என்ன வந்துட்டு சவகாசம் இருக்குது, இதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, நீ என்ன வந்துட்டு அப்படின்னா இந்த குவோ போய் மேரேஜ் பண்ண போகிறியா, இவன் வந்துட்டு கரெக்டான பர்சன் கிடையாது, இவன் சரியான டேவில், நீ வந்துட்டு லக்ஸுரியான லைஃப்பை பார்த்துட்டு எங்களை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்பயுமே என்ன விட அவள் தானே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தானே இருப்பீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டதுமே, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு சும்மா தப்பாலாம் புரிஞ்சிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணுறா. நான் இதுக்கப்புறம் எதுவுமே பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வந்து டென்ஷனாகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம எதுனாலும் பேசி வந்துட்டு முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்ததும், நீங்கள் இதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவள் பக்கத்தில் நெருங்கி வரக்கூடாது, அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவள் என்னோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன வந்துட்டு இது என்ன உனக்கு விளையாட்டாக போயிருச்சா, நீ வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எங்களை விட்டுட்டு அந்தாள் கூட சேர்ந்து போவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, அதான் இவருக்காளே அவங்க கூட சேர்ந்து போய் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, நான் இங்கே வந்துட்டு தேவையில்லாத ட்ரபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. உண்மையிலே வந்துட்டு உன்னை லவ்வே பண்ண மாட்டான் அவன், ஏன்னா வந்து ஒரு சரியான ஒரு பிஸ்னஸ் மேன், அவன் பிஸ்னஸ்க்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும், என்னை பற்றி நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொன்னதும், அந்த லியா நான் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோன்னு சொன்னதும், நான் என்னைக்கு அங்கே விட்டுட்டு வந்தனோ அதோட எல்லாமே முடிச்சு போயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ கார்ட்ஸ் எல்லாருமே அவங்கள வந்துட்டு பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க வெளியே.
இப்போ அவங்க 2 பேருமே வெளியே உட்காந்து அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவ பக்கத்தில் க்ளோஸாக இருந்ததுக்கு காரணமே, இவ ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு நம்ம யாரையாச்சும் ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கட்டும் தானே. ஆனால் இப்படி உல்டாவாயிருச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. நம்ம இப்போ எப்படி வந்துட்டு அவன்கிட்ட வந்து திரும்ப இவ்வளோ வந்து மீட்டு நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு வந்துட்டு, சரி நம்ம வந்துட்டு போலாமா இங்க அப்படின்ற செட் அங்க வந்துட்டு கூப்பிடுறா. பட் இவங்க அப்படியே கோவமாயிட்டாங்க முறைக்கும்போது, "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்ற செட் அங்க கேட்கும்போது, "நீ வந்துட்டு ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ ஏதாச்சும் அவள வந்துட்டு எங்ககிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியான்னு?" சொன்னதும், "நான் எதுவுமே பண்ணலன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. உன் ஃபோன நீ மொத குடு. நீ தான் கண்டிப்பா வந்துட்டு ஏதோ வந்து செஞ்சிருக்க வேலைன்னு" சொல்லிட்டு ஃபோன புடிங்கி அங்க வந்துட்டு அவங்க வந்து மெசேஜ் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்தா ஆல்ரெடி எல்லாத்தையுமே அழிச்சிட்டா போல. ஆனா அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண அங்க வந்து சொல்லிட்டு அவள போட்டு பயங்கரமா அங்க அடிச்சு அங்க வந்துட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன நெனச்சிட்ருக்க? நீ வந்துட்டு உன் லெவல் என்னமோ அத வந்துட்டு மீறி நீ வந்து ஓவரா ஆட்டம் போட்டுட்ருக்க. பேச்செல்லாம் வந்துட்டு ஏதோ வந்து சின்ன பொண்ணு மாரி பேசிட்டு, நீ பண்றதெல்லாம் பெரிய லெவல் வேலையா தான் இருக்கு. உன் மனசுல இவ்வளோ தூரத்துக்கு வன்மமா?" அப்படின்ற செட் அங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீ பண்ண வேலையால அவ வந்துட்டு எங்கள விட்டுட்டு போயிட்டா. இதுக்கு காரணம் நீ தானே. உன்ன நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. அங்க வீட்டுக்குமே வந்துட்டு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டதுமே அவ வந்துட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கா. வந்துட்டு உங்கள வேணான்னு விட்டுட்டு போயிட்டா. அப்புறமும் நீங்க எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அவ மேல அக்கறைப்பட்டுட்ருக்கீங்க? ஏன் நான் வந்துட்டு எந்த விதத்தில குறைஞ்சு போயிட்டேன்? அவள விட நான் வந்துட்டு அழகா இருக்கேன். அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ பேசினதும், அவங்களுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆயி போயிருது. உன்னால தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. நீ கூட சேர்ந்து இருந்தே இந்த மாரி பண்ணிட்டுருக்கியா? நாங்க நெனச்சா உன்ன கொலை கூட பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயி போயிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அடிச்சு அவள அங்க வந்துட்டு கழுத்த பிடிச்சுமே வெளியே தள்ளி, அங்க ட்ரெஸ் எல்லாமே தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, அவங்க பேரண்ட்ஸ் அங்க வந்து பார்த்துட்டு, ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆயி போயிடுறாங்க. நம்ம எத்தன நாளா இவள தேடிட்டு இருந்தோம். வீட்ல ஆளவே காணோம். இவள நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்மளுக்கு உதவி பண்ணுவான்னு பார்த்தா, இவ எந்த நிலைமையில இருக்கா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பட் வந்துட்டு அவள வந்து பார்க்க வந்ததே அவங்க பேரண்ட்ஸ் வந்து பணத்துக்காக தான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இவளும் வந்துட்டு திரும்ப வந்துட்டு வர்றதுக்கு கூட அவங்க விருப்பம் கிடையாது. பேக்க வந்துட்டு புடிங்கி அதில இருக்க பணம் காசெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சதுமே, அத பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு, எனக்கு இந்த உலகத்தில யாருமே இல்லையே! என்ன வந்துட்டு அவங்களுமே விட்டுட்டாங்க. நான் எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள லைக் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, இவ ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு, "இவ இதுக்கப்புறம் இருந்தா என்ன? இல்ல நான் எங்கேயாச்சும் போனா என்ன நம்மளுக்கு?" அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வீட்ல அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ மெயில் வந்துட்டு, "மேடம் இப்படி லியா வந்துட்டு வெளியவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மழையிலன்னு" சொன்னதும், அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "சரி ஓகே நீங்கள் போங்க நான் வரேன்னு" சொல்றா. நம்ம ஹீரோ, "நீ என்ன அவளை போய் பார்க்க போறியா? அவள் வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான பர்சன். சும்மா நான் ஆக்டிங் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருப்பான்னு" சொன்னதும், "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படிலாம் வந்துட்டு நான் யாரையும் மயங்கி மன்னிச்சிடலாம் மாட்டேன்" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, "சரி ஓகே. நீ வந்துட்டு என்ன வந்து பண்ணாலும் உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கான். "ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவளை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு" அவ சொல்றா. "உனக்கு என்ன எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கா?" அப்படின்ற செட்டங்க கேட்கும்போது, "சின்ன வயசில் நீங்கள் ரொம்பவே ரூடாக இருப்பீங்க" அப்படின்றத அவ சொல்றா. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ரொம்பவே வந்துட்டு நல்ல மனுஷனாக இருக்கீங்க. பட் என்ன பார்க்குறதுக்கு அதே மாதிரி சேமாக தான் இருக்கீங்க. ரூடாக அங்கே வந்து ரொம்ப ஒரு கோல்டு டைப்பாகவே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பட் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்ல போய் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு மெய்ட் வந்துட்டு அங்கே டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் அங்கே கதவை வந்துட்டு மூட சொல்லிடுறாங்க. இவளெல்லாம் யார் வந்துட்டு பார்க்க போகிறாங்க? இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இவ வந்துட்டு சரியான ஃப்ராட் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து நாளைக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவ ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இவளுக்கு இப்படி வாழ்க்கையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வயிறு எரியுது. உடனே அங்கே வந்துட்டு யான் லீட் அவள் கால் பண்ணிடுறா. இப்படி அவங்க 2 பேருமே நாளைக்கு வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்க போகிறாங்க. ஸ்டாப் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு போய் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, உடனே அந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது, இவங்களுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு, "நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இவனை மாதிரி ஒரு பர்சனை போய் நீ மேரேஜ் பண்ணுவியா? இவன் சரியான ஒரு டெவில்" அப்படின்ற செட் அவங்க வந்துட்டு பேசினதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "ஆல்ரெடி எனக்கு அவருக்குமே மேரேஜ் ஆயிருச்சு. நீங்கள் இப்படிலாம் என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களோட வந்துட்டு அறிவுரைலாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா.
பாப்பாங்க நம்ம ஹீரோ, என்னோட ஒய்ஃப்ட்ட நீங்க இதுக்கப்புறம் இந்த மாரி வந்து பேசுறது எனக்கு சுத்தமா புடிக்கல. அவ வந்து எனக்கு சொந்தமானவன்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, "நீ வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு இவ்ளோ தூரத்துக்கு உங்கள வந்து லைக் பண்ணிட்டு இருந்தா, விட்டுட்டு அவன் பின்னாடி போலாம். எத்தன வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோடது. எங்கள விட்டுட்டு உனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்டான்னு" சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. ஒழுங்கா வந்துட்டு உண்மைய சொல்லு. இதெல்லாமே நீ தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கேட்கும்போது, அங்க அவ வந்துட்டு ப்ளீஸ் நீங்க வந்துட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு ட்ராமா பண்றா. நம்ம ஹீரோயின், "என் பக்கத்துல யாரும் நெருங்கி வர தேவை கிடையாது. அவ வந்துட்டு பண்றாளோ பண்ணலையோ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டது யாரு? நீங்க தானே. இப்போ ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதுமே, நீ ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ வந்து இப்படிலாம் பண்ணலாமா? நீ ஃபஸ்ட்டு அவனை போய் டைவர்ஸ் பண்ணி இமீடியட்டா பேசாமல் எங்ககிட்ட வந்துருன்னு சொன்னதும், என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா? யாராச்சும் மேரேஜ் ஆன அன்னைக்கே வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்துட்டு வெட்டிங்குமே கிராண்டாக பண்ணிக்க போகிறோம். அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு பேசாமல் எங்கள் கூட வந்துருங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க நீ? எத்தனை வருஷமா எங்கள் கூட சேர்ந்து இருந்துட்டு இப்படி ஈஸியாக வந்துட்டு எங்களை தூக்கி போட்டுட்டு போவியா? எங்களில் யாராச்சும் ஒருத்தவங்கள நீ மேரேஜ் பண்ணுவேன்னு நாங்கள் எதிர்பார்த்தா நீ இப்படி போய் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஆனால் அவங்களுக்கு இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு ஒரு இடியட் மாதிரி தான் தோணுது. அங்கே ஒரு ஹீரோயின், எது இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனால மாற போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், நீ எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஹீரோ கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னோட ஒய்ஃப்ட்ட இருந்து ஒழுங்காக நீங்கள் விலகி இருங்க, இல்லை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நீ வந்துட்டு பெரிய வந்து டர்ட்டியான பர்சன் எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்துட்டு அவளை மிரட்டி தானே மேரேஜ் பண்ணியிருக்க. காசு வச்சுருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. உன்னோட ரெப்புடேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் கெடுத்து விட்ருவோன்னு சொல்லிட்டு பேசினதும், கண்டிப்பாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு எனக்கும் அவளுக்கும் ரொம்ப சூப்பரான வந்துட்டு மேரேஜ் நடக்க போகுது. அந்த மேரேஜில் நீங்கள் வந்துட்டு கலந்துக்கோங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க நீடன் பண்ணிட்டு இதுக்கு எல்லாமே காரணம் நான் தான். நான் வந்துட்டு உங்களை வந்து இப்படிலாம் வந்து கோவப்படுத்தி விட்டு இந்த லெவலுக்கு பெரிய பிரச்சனையாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடுங்க. திரும்ப அவங்கக்கிட்ட வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின், போதும் உன்னோட நடிப்பு. உங்கள் 3 பேரையுமே பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதை எங்கேருந்து போங்கன்னு சொன்னதுமே அங்கே அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே, இவனை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கோவ போட்டு அங்கே அடித்ததும் ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுறா. என் ஹஸ்பண்ட் மேலே கையை வச்சிங்கன்னா உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், இப்போ நீ வந்துட்டு கிளம்பி வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது, உங்களுக்குலாம் சொன்னால் புத்தியே வராதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நாங்கள் எவ்வளோ டைம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அவன் உனக்கு இம்பார்ட்டனா போயிட்டானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், என்ன வந்துட்டு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கேட்குறான். அதனால தான் அவளை அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஹோட் பண்ணிட்டு இருந்தீங்களா? வேற ஒருத்தி வந்ததும் அவளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கூட இருந்தவளை நீங்கள் தூக்கியிருந்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், அங்கே வந்துட்டு பெரிய பிரச்சனையாகுமே காட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச விரும்பலை. நான் ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்ஃப்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இங்கே வரதை நான் விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக என் மேரேஜுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க 2 பேருமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு அவள் தூக்கி போட்டுட்டாளா? அது எப்படி வந்து சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே அவங்க உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு அவள் அப்படி பண்ணவே மாட்டா. ஒருவேளை அவளை அவன் கண்ட்ரோலில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் மிரட்டி இந்த மாதிரி பண்ண வச்சுட்ருக்கான். அவள் எப்படி நம்மளை வந்துட்டு போய் இந்த மாதிரி வந்து விடுவான்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே வந்துட்டு தப்பாகவே புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்துட்டு அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். அவன்கிட்ட வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வர்றது நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் வந்துட்டு இவளால் தான் இவ்வளோ வந்து பிரச்சனையாச்சு. இவ்வளோ வந்து பனிஷ் பண்ணால் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள்ல, அதையுமே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அவன் பெரிய பணக்காரனாக இருந்தால் அவனை பார்த்து பயந்துருவோமா என்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன மேரேஜ் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது? இன்னும் வந்து கிராண்டாக எதுவுமே நடக்கலையே. இப்போ வந்து டைவர்ஸுமே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு மேரேஜ்மே பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், என்னது ஒன்றை மேரேஜ் பண்ணுவாங்களா? அப்போ நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் அப்புறம் வந்துட்டு அவளை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டுருக்கோமே பேச்சு. சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ வரைக்குமே ஒத்துக்கிட்டு இருக்கோம். பட் யாருக்குன்றது தான் வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது. பட் அவளோட ஹாப்பி தான் நம்மளோட ஹாப்பி அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளோட ரூம் வந்துட்டு இப்போ சும்மா தானே இருக்குது, நான் பேசாமல் உங்களோட சேர்ந்து ஷிஃப்ட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இவள் பண்ணதுக்கு இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. ரூமில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு அடிபட்டுச்சு இல்லையா,
இல்லையா? அப்போ அங்கே வந்துட்டு தொடச்சிட்டு அந்த பஞ்செல்லாமே இருக்குது அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஃபீல் ஆகி போயிடுது. அப்போ அவள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே, இவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, இவளை கண்டிப்பாக பனிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே ஒரு கறிக்கடைக்காரனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஆளோட தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் தான் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. அவன் ரொம்ப பூவர், கொஞ்சம் சுத்தமாகவுமே இருக்க மாட்டான் போல். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீ அவன் கூட தான் சேர்ந்து லைஃப் ஃபுல்லாக இருக்க போகிற, அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிற, அவன் குழந்தைங்களுக்கு நீ அம்மாவுமே ஆக போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே பிடிச்சி அவன்கிட்ட இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இவங்க அந்த ஆன்ட்டியை வந்து மீட் பண்ணிட்டாங்க, நீடன் பண்ணிட்டாங்க, சாரி கேட்குறாங்க. ஆன்ட்டி எதுக்காக நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்ன நடிப்புன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆன்ட்டி உண்மையிலே நாங்கள் வந்துட்டு ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்ட்டி, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு அவளோட மேரேஜில் போகணுன்னு ஆசைப்பட்றோன்னு சொன்னதும், நீங்கள் அங்கே போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அதெல்லாம் கிடையாது ஆன்ட்டி, நாங்கள் வந்துட்டு மேரேஜிலையாச்சும் அவளை வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கெஞ்சினதுமே, நானாக வந்துட்டு முடிவு பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு அவட்ட நான் வந்து பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு சொன்னதும், ப்ளீஸ் எங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னதுமே, அப்போ அவங்களுக்குமே அங்கே வந்துட்டு கஷ்டமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே வெட்டிங் ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாய்ஸ் மெசேஜ் வருது, இப்படி அவங்க 2 பேருமே வந்து அங்கே வெட்டிங்க்காக வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு ஹீரோயின் அவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்களோ என்னமோன்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்படுற, நீ வந்துட்டு எனக்கு சொந்தமாயிட்ட, இதுக்கப்புறம் யார் வந்துட்டு உன்கிட்ட இருந்து என்னை வந்து பிரிக்க முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு இவங்க 2 பேருமே அங்கே வெட்டிங்க்காக கிளம்பி வந்துட்டு பர்ஃபெக்டாக ஹேக்கர் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வெட்டிங்க்கு வந்துட்டு நம்ம போகிறோம், அவளை வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறோம். ஏன்னா வந்துட்டு இவனை மாதிரி ஆள் கூடலாம் சேர்ந்து இருக்கக்கூடாது. சின்ன வயசில் நம்ம 2 பேர் கூட சேர்ந்து அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா என்றதை எல்லாத்தையுமே நான் வீடியோவை பின்னாடி ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேர் வெட்டிங் ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ ஆளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, இப்படி வந்து சந்தோஷமாக இருந்த பொண்ணை இவன் தான் பறிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு லூசுக மாதிரியே அங்கே வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பிளான் எல்லாமே அப்படி தான் இருக்குது. வந்து வெட்டிங்க்காக அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணதுமே அங்கே வந்துட்டு ஸ்டேஜுக்கு அவங்க வர்றாங்க. பட் வந்துட்டு அவங்க கண்ணுக்கு தான் அது தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்துட்டு பிடிச்சி அவங்கள இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே, நீங்கள் 2 பேருமே இப்போ வந்துட்டு கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பிட்டு இங்கே கிஸ் பண்ணும்போது ரிங்கை போட்டுட்டு அங்கே வந்துட்டு கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தாங்க ஸ்டேஜில் வந்துட்டு ப்ளே வந்துட்டு வேறு மாதிரி ஓடிட்டுருக்கு. இவங்க 2 பேருமே ஒரு ராஜா ராணி மாதிரி அங்கே வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நான் சொன்னது எதுவுமே வந்துட்டு நடக்கவே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு என்னோட ஹேக்கர் அதை விட பெட்டராக இருப்பான், நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு போனால் யாருன்னு வந்துட்டு போகாதடான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் கேட்காம அவன் போய் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. பாஸ் இப்படி வந்துட்டு உங்கள் பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், இப்போ இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீ போன அவளை போய் வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு அங்கே வந்துட்டு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயினை நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு அவனுக்கு வந்து பயந்து போயிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்துரு, அவன் வந்துட்டு உன்னை ஹார்ம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பேசினதும், நீ என்ன வந்துட்டு இப்படியே பைத்திய மாதிரி பேசிகிட்ருக்கா, வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஏன் ஹார்ம் பண்ண போகிறான்னு சொன்னதும், அப்போ இத்தனை வருஷமாக எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தியா, அப்போ என்ன அர்த்தம், சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சைல்டுஹுட் லவ்வர் வேறு அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு இந்த வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணாத, எனக்கு இந்த வார்த்தைகளை கேட்டால் கூட வாந்தி தான் வருது, உங்களை மாதிரி ஆளுங்களை நினச்சா நான் வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுச்சேக்கா. அவனுக்குமே மாற்றி மாற்றி அங்கே அடித்தாங்க, சண்டை வர ஆரம்பிச்சிருது. இந்த டைம் நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமாக அடித்தவன் முகமெல்லாம் காயமாயிருது. இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, சாகிற வரைக்கும் நீ வந்து ஜெயிலில் தான் இருக்கணும், என்னோட ஒய்ஃபை எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அவன் நீ வந்துட்டு எதுவும் வந்து தப்பாலாம் நினச்சிட்டு இருக்காத, அவள் வந்து பண்ண பாவத்துக்கு அவளுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், அந்த கசாப்பு கடைக்காரனுக்கு பிடிச்சி வம்பு பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னதும், அவள் மட்டுமா தப்பு பண்ணான், நீங்கள் தானே கூட சேர்ந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு அங்கே வந்துட்டு ஃபோனில் மெசேஜ் வந்துடுது, இப்படி உங்கள் கம்பெனி டோட்டலாக பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு அங்கே உன்னை பறிச்சுக்கிறேன்டா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ வந்துட்டு எதுவும் ஃபீல்லாம் பண்ணலை இல்லைன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா.
இவனை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. பார்த்தா அப்போ தான் அவனுக்கு மயக்கத்துலேருந்து முழிப்பு வருது. அவனை பார்த்து அங்கே ரொம்ப நிலைமை மோசமாகி போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு காலில் அங்கே ரொம்ப பெயின் ஆனதுமே, உன் கால் இப்படி உடஞ்சி போச்சு, உன்னால் இதுக்கப்புறம் நடக்க முடியாதுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். இவன் ஒரு கார் ரேசருமே கூட. ஸோ வந்துட்டு இப்போ அது எதுவுமே பண்ண முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதோடு மட்டும் இல்லை, கம்பெனியுமே பேங்க்ராப்ட் ஆகி நம்ம நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். இது எல்லாமே அவளுக்குமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அவள் வந்து நம்மளை பற்றி எதுவுமே கவலையே படலை அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை, அவள் டோட்டலாக நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னதும் அவங்க அங்கே ரொம்பவே எங்கள் கவலைப்பட்டுட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டலில் இந்த ஏழையாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணம் எல்லாமே அங்கே டொனேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த காசு எல்லாமே இவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.